இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாள் தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு சாலமோனின் இறை வேண்டல். எல்லோரும் நாம் வேண்டுதல் கொடுக்கின்றோம், எதெல்லாமோ கேட்கின்றோம். ஜபங்களில் நம்முடைய ஜபங்களில் நம்முடைய பண்டாட்டுகளிலே 1000 வேண்டுதல் வைக்கின்றோம். வேண்டுதலுக்கா பஞ்சம்? ஒவ்வொருத்தரும் ஊர்பட்ட வேண்டுதலை வைக்கத்தான் செய்கின்றோம். திருத்தலங்களுக்கு சென்றாலும் சரி, எங்கு நாம் கடவுளை வேண்டினாலும் சரி, நிறைய வேண்டுதல்கள் மன்றாட்டுகளை அள்ளி குவிக்கின்றோம். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் எல்லாம் என்ன இருக்கும் என்று ஆழமாக பார்த்தோம் என்றால், அது வேண்டும் இது வேண்டும் என்னெல்லாமோ நமக்கு வேண்டிய சின்ன சின்ன துண்டு துண்டா குட்டி குட்டி வேண்டுதலாக நிறைய இருக்கும். சிலர் பெரிய வேண்டுதலும் வைப்பாங்க. ஆனால் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாசகத்திலே இந்த சாலமோன் கேட்கின்ற வேண்டுதல் மிக வித்தியாசமானது, மிகப்பெரியது. ஆனால் ஆண்டவருக்கு அது மிக சிறியதாக தெரிகின்றது. நீ அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும்லான்னு கேட்காம, நீ இதை போய் கேட்டிருக்கிற, எதை? ஞானத்தை போய் கேட்டிருக்கிற என்று அவர் பார்க்கின்றார். ஏன்னா எல்லோரும் கேட்கக்கூடியது நம்ம என்னத்தை கேட்போம்? கடவுள் நம்மகிட்ட காட்சி கொடுத்து உனக்கு என்னம்மா வேணும், உனக்கு என்னையா வேணும்னு கேட்டால் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனையும் கேட்டுற மாட்டோம். வேணும் இது வேணும் இது வேணும் என்னென்னலாம் வேணுமோ அவ்வளோதே பட்டிய ஒரு என்னது மளிகை கடையில் ஜாமானுக்கு லிஸ்ட்டு கொடுத்த மாதிரி கொடுத்து இது அவ்வளோத்தையும் எனக்கு உடனே தாரும் அப்படின்னு தான் கொடுப்போம். ஆனால் இங்கே இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உருப்படியாக வச்சிடுறாரு சாலமோன். நான் சிறு பிள்ளை, நான் இந்த பெரிய மக்கள் கூட்டத்தை நீர் எனக்கு தந்திருக்கின்ற இந்த ராஜ்யத்தையும் மக்களையும் ஆண்டு வர எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு அறிவு ஞானம் பத்தாது. ஆகவே எப்பொழுதும் எங்கும் எந்த பிரச்சனையும் வராமல் மிக சிறப்பாக நீதியோடு நான் என் மக்களை ஆள வேண்டும், அதற்கு நீர் எனக்கு ஞானம் தர வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக கேட்கின்றார். ஆமன் புகிரிய சகோதர சகோதரிகளே, ஞானம்தான் மிகப்பெரியது. உலகிலே உள்ள செல்வங்களிலே மிகப்பெரியது கல்வியில தான் இந்த ஞானம் ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த ஞானம் என்பது கல்வியினுடைய பிள்ளை. அதுக்காக தான் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாரையும் படிக்க வைத்து பெரிய ஆளாக்குகின்றோம். படிப்பறிவு இல்லாதவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் படிப்பறிவு இல்லைன்னா சில காட்டுப்பிராடித்தனம், சில மோசமான நடவடிக்கைகள், சில கீழ்த்தரமான காரியங்கள், இவை எல்லாமே அதிகமாக கூடுதலாக இருக்கும். ஆகவே அது மிக அவசியம் என்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்க வைக்கின்றோம். ஆக இவ்விதமாக பார்க்கும் பொழுது செல்வம் இல்லைன்னா பிரயோஜனம் நமக்கு. அப்படியே அட்டியாக நகையை தொங்க விட்டுட்டு நம்ம வரும்பொழுது என்ன அழகாக இருக்குது, கிலோ கணக்கில் நகையில் அள்ளி போட்டுட்டு இன்னைக்கு ஆட்டிகிட்டு வரும்போது என்ன அழகாக இருக்குது. அது இல்லாமல் வெறும் கயிறை தூக்கி போட்டுக்கிட்டு மஞ்சள் கயிறு வெறும் கயிறு கட்டிக்கிட்டு வரும்போது எவ்வளோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டிய உலகம் இது. அன்னைக்கெல்லாம் 2 பவுன் போட்டு போனாவோட கழுத்தை வெட்டிடுறாங்க. 2 பவுனுக்கு நம்ம கழுத்துக்கு விலை 2 பவுன் கூட கிடையாது. அது கேள்வின்னு கூட பார்க்க மாட்டேங்க, அவ்வளவு அல்பமாக இருக்காங்க. 2 பவுனுக்கு அநியாயமாக வெட்டி கொண்டு விடுறோம். ஏன்னா பவுனோட விலை அப்படி ஆகிப்போச்சு. பவுனாலும் 1.5 லட்சம்லாம் நமக்கு அப்படி தான் நினைக்கானே தவிர அது ஒரு உயிரெலாம் நினைக்க மாட்டேங்க. படிக்காதவன் ஞானம் இல்லாதவன் செய்கின்ற காரியம். அப்புறம் உள்ள போய் கம்பி எண்ணி காலம் போகிறான், வாழ்க்கையே முடிஞ்சு போகும். கேவலம் 2 பவுனுக்காக நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சேன்னு நினைக்க தெரியாது, வாழ்க்கையே முடிஞ்சிருமேன்னு தெரிவிக்க தெரியாது. என்னமோ வருஷம் 10 வரை வெட்டி போட்டு நல்லா ஜாலியாக அலையிற மாதிரி நினச்சிட்டு இருப்பார். உள்ளே போய் உட்காந்து வாழ்க்கை கதை முடிஞ்சு போச்சு. காலம் போகிற கஞ்சி தான் அல்லது தூக்கு. இதுக்கு போய் நம்ம அல்பமாக இது மாதிரி பண்ணுறமேங்கிற ஞானம் கிடையாது. அதனால் ஞானம்தான் நல்வழிப்படுத்துறது மனிதனை, ஞானம்தான் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்குது. எல்லா விதங்களிலும் நாம் ஞானத்தோடு நடந்தால் நம்ம வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். இன்னைக்கு நமக்கு ஒரு போர் வந்துச்சு பார்த்தோம். என்ன போர்? எங்கே உள்ள போர்? நம்ம நாட்டில் பாகிஸ்தான் கூட இந்த போர். நம்ம நாட்டில் நடந்த பெரிய சண்டை, அது ஒரு முட்டாள்தனமான காரியம். ஞானம் இல்லாத காரியத்தை பாகிஸ்தான்காரன் செஞ்சான். என்ன பண்ணான்? நியாயமாக ஒன்றுமே தெரியாது, ஒரு குற்றமும் இல்லாத ஒன்றும் தெரியாத மக்களை பிடிச்சி டப்புன்னு சுட்டு போட்டு கொண்டுட்டான். 26 வரை கொண்டுட்டான்.
இது பெரிய சாதனையா? அவன் ஒரு சர்வ முட்டாள். அதனுடைய அடையாளம் அது அவன் இப்படி செஞ்சது. இதே மாரி தான் இஸ்ரேல்லையும் அவன் வந்து காசாக்காரனும் அப்படி தான் பண்ணானுவன். அங்க இருந்தவர்கள்லாம் கொன்று போட்டுட்டு, அவ்வளோ அன்னைக்கு பணைய கைதிகளா கொண்டு ஒரே கொன்னு புட்டான். 50,000 பேரு, 60,000 பேரு எத்தனை பேர முடியுமோ அவ்வளோ. இதெல்லாம் ஞானமா? இந்த முரட்டுத்தனத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? கடவுள் நம்மளை ஏன் இப்படி படைச்சாரு? அப்படிங்கிற அறிவு அவனுக்கு ஒரு நாளும் வராது. ஆக இந்த ஞானமற்ற செயல், அவன் அன்னைக்கு 26 பேர நியாயமா சுட்டு கொன்னதுக்கு உலக நாடுகளே அதிரும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக மிகப்பெரிய அருமையான அளவிலே காரியம் செய்து பாராட்டுகளையும் பெற்று மிக அருமையாக இன்று நம்ம நாட்டினுடைய முழு ஞானத்தையும் அறிவையும் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிடைச்சது நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு போய் அதோட அந்த நாட்டை பூரா அழிச்சிட்டு வர நம்மளால முடியும். ஆனால் எங்கே நிப்பாட்டணுமோ கரெக்டாக நிப்பாட்டினா பார்த்தீங்களா, அது ஞானம். அது ஞானம். போதும், இவ்வளோ போதும். அவனை பயமுறுத்துறது தான் நமக்கு நோக்கமே தவிர அவனை அழிக்கிறது இல்லை அப்படின்ட்டு எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டான். ஞானம் இப்படிலாம் அன்றாட வாழ்க்கையிலே வேலை செய்கின்றது. அந்த ஞானம் சரியாக வந்து நிற்காவிட்டால் பேரழிவுகளும் பெரும் துன்பங்களும் பெரிய பெரிய தப்பான காரியங்களும் தான் நடந்து முடியுமே தவிர பெரிய நன்மைகள் எதுவும் நடக்காது என்பதை பார்க்கின்றோம். அதனால இந்த ஞானம் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஞானத்தை பெற்ற சாலமோன் என்ன செய்தார்? அவருக்கு இந்த ஞானத்தை பெற்று என்ன சாதித்தார் என்று நமக்கு தோணலாம். அதை நம் விவிலியத்திலே இன்னொரு இடத்திலே பார்க்கலாம். இந்த சாலமோன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஞானத்தினால் ஒரு மாபெரும் பிரச்சனையை தீர்த்தார். அது விவிலியத்தில் இருக்கின்றது. அந்த பிரச்சனை என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த ஒரு சாலமோனுடைய அவையிலே, அரசவையிலே 2 தாய்மார்கள் ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வர்றாங்க. ஒரு குழந்தையை கொண்டு வர்றாங்க. குழந்தையை கொண்டு வந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க? குழந்தை எனக்கு தான் எனக்கு தான் 2 பேரும் நிற்கிறா, நிலையா நிற்காளிய. இந்த குழந்தை எனக்கு தான், இது என் பிள்ளை தான், இது என் பிள்ளை தான் அப்படின்னா சாலமோனுக்கு மண்டை காஞ்சி போச்சு. என்னடா பெரிய சோதனையாக இருக்கு. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்க்கு 2 குழந்தை இருக்கலாம், ஒரு குழந்தைக்கு 2 தாயா? இது என்ன விசித்திரமாக இருக்குது. 2 குழந்தை சேர்ந்து எப்படி, 2 தாய்மார் சேர்ந்து எப்படி குழந்தையை பெற்றிருக்க முடியும்? இது வரைக்கும் உலக வரலாற்றை பார்க்காத வினோதமான இருக்குதே, வித்தியாசமாக இருக்குதே என்று குழம்பி போன அவன் யோசிக்கின்றான். அப்பொழுது ஒன்றும் கவலைப்படாத, சரியா பதில் சொல்லான். அதனால இந்த 2 பேரும் வந்துட்டு எவ்வளவு சொல்லி பார்க்கார் அரசர் சாலமோன். இப்படி சொல்லாதுங்க, இது யாராவது நம்புவாங்களா? 2 பேரும் என் குழந்தை என் குழந்தைன்னு என்ன அர்த்தம்? இது குழந்தை, இது ஏதோ என்னது ஜாமான் நகையோ அல்லது பொருளோ இல்லை, எனக்கு தான் கேட்குறதுக்கு. அதில் இந்த குழந்தை யாருன்னு உருப்படியாக ஒழுங்காக சொல்லுங்க, இல்லைன்னா நானே உங்களை வெட்டிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க யாரும் கேட்க வழி இல்லை. இவரும் எனக்கு தான் ஒரே நிலை. சரி, எப்போ அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. யார? காவலாளிய. அவன் வாளோடு வந்து நிற்கான். அந்த குழந்தையால் வைக்க அப்படிங்க. அப்படி ஒரு இதில் வைக்கிறாங்க. அது கியானி கத்திக்கிட்டு அழுதுட்டு கிடக்குது. உடனே இவனை கூட்டான். அது 2 வெட்டு, சரி சமமாக இருக்கணும். ஒரு கிராம் கூட கூடுதல் குறைய இருக்கக்கூடாது. 2 பீஸ் ஆக்கணும். அதில் ஒரு பாதி அவளுக்கு, ஒரு பாதி இவளுக்கு, வெட்டிடு அப்படின்ட்டான். எப்படி இருக்கும் பெத்த தாய்க்கு? அவ பதறிட்டான். எப்பா, எனக்கு குழந்தையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் ஐயா, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் உயிரோடு இருந்தால் எனக்கு போதும். நீங்கள் அந்த 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 கிரிக்கிட்டே கொடுத்துருங்க, அவளையே வச்சு பார்த்துக்கிட்டு என் பிள்ளை நல்லா உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். உடனே அரசன் என்ன பண்ணான்? அதை தூக்கி, குழந்தைய தூக்கி அவகிட்டே கொடுத்துட்டான். எவா இப்படி சொன்னாலும் அவகிட்ட கொடுத்தான். இவ தான் உண்மையான தாய். அப்போ இந்த இவளை கள்ள வேஷம் போட்டவளை தூக்கி உள்ள கொண்டு வச்சு வறுத்துருங்கன்னு அனுப்பிட்டான் கொண்டு. அதனால இவ தான் உண்மையான தாய். ஏன் வந்து நீ பார்த்துக்கிட்டு கல்வெளி இருந்தாலாம், ஏன் அது ஓம் பிள்ளை இல்லை, நீ பெற்றது இல்லை, அதனால வெட்டினா எனக்கு ஒரு பீஸ் தாண்டு உட்கார்ந்துருக்க. ஆனால் அவ பெத்த தாய்ங்கிறனால அவளால் தாங்க முடியல. அவ குழந்தை சாகிறத கண்ணெதிரே சாகிறத பார்த்துட்டு இருப்பாளாம், அதை விட அவ செத்துருவான். அப்படி இருப்பாள்லாம். இன்றைக்கு உண்மையான உலகத்தில், இன்றைய உலகத்தில் பெரிய அநியாயம் என்ன நடக்கிறதுன்றா, தாய்மார்களே பிள்ளைகளை கொள்கின்ற பெரிய கொடுமைகள் நடக்குது இல்லையா? தாய் கொள்வது, தகப்பையும் கொள்வது, இது என்ன பெரிய கொடுமையாக இருக்குது. செய்தித்தாள்களில் நியூஸில் அடிக்கடி பார்க்கின்றோம். இவளுக்கு வாழ்க்கையை வெறுத்துட்டுன்னா
கடன் பிரச்சனைன்னா, நிம்மதி இல்லைன்னா, தாங்க முடியலன்னா 2 பிள்ளையும் 3 பிள்ளையும் மொத்தமாத்தி கிணத்துல தள்ளி விட்டுருவோம்லாம். அப்புறம் இவிய சாவு பூந்தியை பிழைச்சி விடுவாங்க. இவிய பிழைச்சி விடுவாங்க. அங்கே பிள்ளை அவளும் செத்து போகும். அப்புறம் இவியில் என்ன பண்ணுறது வச்சு இப்படி நடந்துகிட்டு இருக்குது. எப்படித்தான் மனசார இந்த எண்ணம் வரும்? பெத்த பிள்ளையை கொல்லக்கூடிய கொடூர குணம் இன்னைக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் வருது. கேவலம் கடன் பிரச்சனைகள், வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை, இதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. உலகம் அப்படி ஆகிட்டு கிடக்குது. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, புள்ள நல்லா இருக்கட்டும், அது இதுக்கு தெருவில் விட்டுட்டு சாவும். அது எப்படியாவது பிழைச்சிக்கிடும். என்ன யார் கொன்னா விட போகிறாங்க? யாராவது வளர்ப்பாங்க, யாராவது காப்பாற்றிடுவாங்க. நம்ம ஏன் கொல்லணும்? நம்மளால் கொல்ல முடியுமா? அது நடக்குமா? அது என்ன காரணத்துக்காக இருக்கட்டு, நம்மளால் நம்ம பிள்ளையை கொல்ல மனம் வரலாமா? அப்போ நம்ம என்ன மனது, நம்ம மனுஷத்தன்மையாக இருக்கோமா, மனுஷங்க தானா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமே வராமல் தங்களுடைய அந்த உணர்ச்சி பூர்வமானது எடுத்த தவறான முடிவுக்கு உடனே பிள்ளைகளை நம்பி தன்னை நம்பி ஓட்டிகிட்டு இருக்க பிள்ளைய கழுத்தை நெரிச்சும், தலையினை போட்டு அமைக்கும், கத்துக்களை போட்டோம், நல்லது தீய போட்டு எரிச்சு கொளுத்தியும் என்னென்னலாம் பண்ணிடுறாங்க. எவ்வளவு கொடூரமாக ஆகிவிட்டு இன்றைய காலங்கள் இந்த உலகம். அன்புக்குரியவர்களே, ஞானம் என்பது இப்படிப்பட்ட கொடூர குணங்களை கொடுக்காது. அது எப்பொழுதுமே சரியான விதத்தில் நம்ம வழி நடத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் மிக அருமையாக சாலமோன் கேட்டார், அந்த குணத்தை, அந்த கொடையை எனக்கு தாரும், எனக்கு தாரும், நல்ல ஞானத்தை தாரும், நான் மக்களை ஆள்வதற்கு நல்ல ஞானத்தை தாரும். ஆக எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் மிக முக்கியம். சரி, இதை நம்ம குடும்பத்தில் எப்படி பார்ப்பது? நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஞானம் எப்படி தேவைப்படும், எப்படி பயன்படும்? இன்றைய உலகம் நவீன உலகம். இந்த உலகத்திலே நாம் குடும்பங்களை நல்ல முறையிலே நிம்மதியாக மகிழ்ச்சியாக கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய சாதனைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைய உலகம் எப்படி இருக்குது, எல்லாம் தான் அதாவது அவங்கவுங்க காரியங்களை அவங்கவுங்க ஜோலியை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. தவிர யாரும் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. யாரும் யாரை பற்றி, அதாவது கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, பிள்ளைகள் பெற்றோரை பற்றி, பெற்றோர் பிள்ளைகளை பற்றி யாரும் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவங்கவுங்க சொந்த உலகம் தனித்தனி உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் என்ன ஆகுது? நல்ல உறவுகள், நல்ல பாச நேசங்கள் இல்லாமல் போய்விட்டது. ஆக இந்த காலத்திலே நாம் இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு செல்வது? வீட்டில் பார்க்கணும், எப்பொழுது பார்த்தாலும் பிள்ளைகள் எல்லாம் செல்ஃபோன்லேயே இருக்கின்றார்கள், செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். ஏன் குடும்ப தலைவி? ஆண்கள் பொதுவாக அந்த அளவுக்கு அதிகமாக இருப்பதில்லை. ஆனால் மற்றபடி இளைஞர்கள் இருப்பார்கள், தாராளமாக இருப்பார்கள். பெரியவர்கள், கணவன், தந்தை, இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இந்த செல்ஃபோனுக்கு, டிவிக்கு பெரும்பாலும் அடிமையாக இருப்பது இல்லை. மற்றபடி குடும்ப தலைவிகள் இதிலேயே மூழ்கி போய் இருக்கும் பொழுது குடும்பங்கள் சீரழிகின்றன. குடும்பங்கள் என்னாலும் டென்ஷன், என்னாலும் சண்டை. எனக்கு சாப்பாடு எடுத்து வைன்னு கேட்பார். சாப்பாடு தானே, அதெல்லாம் இருக்குல்ல, போய் எடுக்கண்டி தானே, இதுக்கு நான் வரமாக்கும் கண்டிப்பாக என்று சொல்லக்கூடிய குடும்ப தலைவிகள் இருக்காங்க. அப்போ அங்கே அன்பு உறவு பாதிக்கப்படுது. அது செய்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை யாருக்குமே. ஆனால் உறவு பாதிக்கப்படும், அன்பு அங்கே அடி வாங்குகின்றது. இப்படியாக இருக்கும். அதே போல் எப்பொழுதும் கணவர்களும் பிஸ்னஸ்ஸு, சம்பாத்தியம், தொழில், அது இதுன்னு இதிலே தீவிரமாக இருக்கும் பொழுது கணவன் மனைவியை, பிள்ளைகளை நேசிக்காமல், அதுகளை பற்றி கருத்தில் கொள்ளாமல் எப்பொழுதும் வருமானம், சம்பாத்தியம், உழைப்பு என்றே இருக்கும் பொழுது அவர்களும் தங்களுடைய குடும்பத்தை தொலைத்து விடுகின்றார்கள். குடும்ப வாழ்க்கையிலே ஞானம் மிக முக்கியமானது. நாம் எவ்வாறு ஒருவர் நேசித்து அன்பு செய்து மகிழ்ச்சியாக குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஞானம் இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தை நாம் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். குடும்பத்திலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்த்து மகிழ முடியும். குடும்பத்திலே செல்வமாக முக்கியம், குடும்பத்திலே செல்வம் முக்கியம் இல்லைங்களே. ஆனால் செல்வம் மட்டுமே குடும்பத்தை மகிழ்வோடு வாழ வைத்து விடாது. செல்வம் மட்டுமே வாழ வைத்து விட முடியாது. பெரிய படிப்பும் அறிவுகளும் எல்லாமே கூட வாழ வைத்து விட முடியாது. அல்லது பெரிய அட்டகாசமாக நான் தான் பெரிய ஆள், கொம்பை நான் தான் பெரிய பெரிய வீரன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் அதுவும் நடக்காது. நல்ல அன்பு, நல்ல நேசம், பாசம் இவைகள் தான் அந்த குடும்பத்தினுடைய இறுக்கத்தை, டென்ஷனை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை நல்ல முறையிலே சிறப்பாக இயங்க வைக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கைக்கு அவசியமானது அன்பு, நேச, பாசம் இவைகள் நாம்
அடிக்கடி காட்ட வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு இறைவன் ஞானம் தர வேண்டும். ஆக எதுக்கு எடுத்தாலும் என்னென்ன காரியங்களுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு கொண்டு இருக்காமல் சமாதானமாக சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஞானம் இருக்கும் என்றால் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக இன்றைய நாளிலே சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நமக்கு இந்த ஞானத்தை வழங்க வேண்டும், உலகுக்கும் ஞானத்தை வழங்க வேண்டும். எல்லாருக்கும் ஞானம் அதிகமாக வழங்கப்பட்டால் எங்குமே பிரச்சனைகள் இருக்காது, தவறான முடிவுகள் இருக்காது, தப்பு தப்பான காரியங்கள் நடக்காது, எல்லாமே சரியாக இயங்கும், சரியாக நடக்கும். அந்த ஞானத்தை நமக்கும் தருப்படியாக கேட்போம். நமக்கு ஏராளமான ஞானம் வேணும். நாம் 1000 வேண்டுதல் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த வேண்டுதலில் எல்லாவற்றுக்கும் மேலாக வைக்க வேண்டிய முதன்மையான வேண்டுதல் ஞானம். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை தார். இந்த குடும்பத்தில் நான் என்ன உறுப்பினரோ அந்த உறுப்பினராக அது இருந்து அதற்கேற்ற விதமாக நான் செயல்படுவதற்கும் வாழ்வதற்கும் எனக்கு நிறைந்த ஞானத்தை தந்து ஆசீர்வதித்தள்ளும் என்று வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல் நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நிச்சயமாக சகல விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நமக்கு வாழ்க்கை எந்தவித குறையும் இல்லாமல் மகிழ்வோடு செல்லும். ஆக இப்பொழுது ஓரிரு நிமிடங்கள் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவிடும் இந்த வேண்டுதலுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் கண்களை மூடி எந்தவித பராக்குக்கும் இடம் கொடுக்காமல் எதையும் பார்த்து கொண்டிருக்காமல் உங்களுடைய மனதை இறைவன்பால் எழுப்பி அவரிடம் நமக்கு வேண்டிய இந்த அருமையான வேண்டுதலுக்காக மனமுருகி ஜெபிப்போம். பக்தியோடு கண்களை மூடி ஜெபிப்போம். வல்லமையுள்ள எங்கள் தந்தை இறைவா, இதோ இந்த இடத்திலே ஒன்று கூடி உம்மை நோக்கி பக்தியோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தருளும். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்த ஞானத்தோடு விளங்கும் வாழும் அருமையான ஆசிரை இதோ இந்த நேரத்திலே பொழிவீராக. உம்முடைய தெய்வீக ஞானம் இல்லாததின் காரணமாக சின்ன சின்ன காரியங்கள், அற்பத்தனமான காரியங்கள், இவைகளுக்கெல்லாம் சண்டையிடுவதும், இவைகளுக்காக போட்டி போராமையோடு சண்டையிட்டு நிற்பதும், இவைகளுக்காக மன்றாடி கொண்டிருப்பதும், இப்படி மிக சாமானிய மனிதர்களாக சாதாரணமாக விளங்கி குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு, நிம்மதியை தொலைத்துவிட்டு அலைகின்ற அநேகருடைய வாழ்க்கையிலே நீர் வந்து இறங்குவீராக. எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க தெரியாமல், எவைகளெல்லாம் நல்ல முறையிலே கொண்டு செல்ல தெரியாமல், தேவையில்லாமல் சண்டையிட்டு கொண்டு, எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் சண்டையிட்டு கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற மனங்களை மாற்றியருளும். குடும்ப தலைவர் என்றாலும் சரி, குடும்ப தலைவி என்றாலும் சரி, பிள்ளைகள் என்றாலும் சரி, எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் தான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற ஞானமற்ற முரட்டுத்தனம் எல்லாம் நீங்கி மிக பொறுமை, மிக எளிமை, மிக தாழ்ச்சி, இந்த குணங்களை அணிகலன்களாக கொண்டு அற்புதமாக உங்களுடைய ஆசிரியரோடு வாழுகின்ற வரத்தை தந்தருளும். எல்லாரையும் நேசிக்கின்ற வரத்தை தந்தருளும். முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்பினர்களையும், குடும்ப உறுப்பினர்களையும், தந்தை என்றாலும் சரி, தாய் என்றாலும் சரி, கணவன் என்றாலும் சரி, மனைவி என்றாலும் சரி, பிள்ளைகள் என்றாலும் சரி, ஒருவர் பிரியமாக பாசத்தோடு அறிவோடு நேசித்து வாழ்கின்ற வாழ்க்கையை தாரும். அன்பு செய்ய ஞானத்தை தாரும். அன்புதான் மிக முக்கியமானது. அன்பு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, எந்த காரியங்களையும் சகித்து கொள்ளும். பெற்ற பிள்ளை, குழந்தை, சிறுவன், சிறுமி தவறு செய்தால் எந்த தாயாவது, எந்த தந்தையாவது அதற்காக கோபப்படுகின்றார்களா? எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டால் கூட, ஒரு கோபம் வந்தால் கூட ஒரு நிமிடத்திலே, ஒரு செகண்டிலே அதை மறந்து விடுகின்றார்களே. ஏன்? தன்னுடைய பிள்ளை அது. ஆகவே இந்த தவறு செஞ்சுட்டா சரி, ஓகே, 2 தடவை ஏசி விட்டால், சத்தம் போட்டுட்டாலும் கூட மீண்டும் உடனடியாக அதை மார்போடு அணைத்துக் கொள்கின்ற பாங்கு ஏன் வருகின்றது? பாசம், அன்பு. இந்த பாசம், நேசமும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவர் மீதும் வர வேண்டும். சிறு குழந்தைகள் மீது வருவது பெரிய காரியம் அல்ல, அது இயல்பு. ஆனால் பெரியவர்கள் மீதும் ஒருவர் மீது வர வேண்டும். ஒருவருடைய குற்றங்களை, குறைகளை மன்னிக்க வேண்டும். ஒருவருடைய பலகீனப்பட்ட இயல்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் நாம் மனம் வந்து அங்கீகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல இயல்புகள் வரும் பொழுது நாம்
எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழலாம் என்ற நல்ல குணங்களை கற்றுத்தாரும். அதற்கு ஞானத்தை தந்தருளும். இன்னும் எப்பொழுது பார்த்தாலும் செல்வம் 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 என்று, செல்வம் இல்லையே, கடன் பிரச்சனையா இருக்கிறதே, கடன் நெருக்கடியா இருக்கிறதே, தப்பு தப்பாக அடிக்கடி கடன் வாங்கி மேலும் மேலும் குடும்பத்திலே பிரச்சனைகளை அதிகமாக்கி விடுகின்றேனே என்று நினைக்கின்ற குடும்ப தலைவரை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய தவறான அந்த முடிவுகள், அவருடைய தவறான பாதைகளை மாற்றி தந்தருளும். மேலும் மேலும் தவறான முடிவுகளால், தவறான காரியங்களால் அவர்கள் சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சியை போல தங்களுடைய குடும்பத்தை மேலும் மேலும் கடனுக்கு ஆளாக்கி, மேலும் மேலும் பண பிரச்சனைக்கு ஆளாக்கி நிம்மதியில்லாமல் தவிக்கின்றார்கள். அவர்களை நீர் அருள்கூர்ந்து ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய இந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும். மீண்டும் மீண்டும் இந்த தொல்லை தொடராமல் அவர்களுக்கு நல்ல விவேகத்தையும் ஞானத்தையும் வழங்கி அவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் சிக்கிக் கொள்ளாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்காமல் வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களுக்கு வழங்கியருளும். வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கு அவர்களுக்கு நல்ல செல்வத்தை தந்தருளும். மீண்டும் அவர்கள் எல்லோரையும் போல மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை ஊற்றியருளும். எல்லாவித கடன் பிரச்சனைகள், பண நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் அன்பு தெய்வமே, பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்தரும். படிப்புக்காக மேற்படிப்புக்காக பட்டங்களுக்காக படித்து உழைக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்தரும். அவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நீர் நிறைந்த ஞானத்தை தந்தரும். கல்வி வழியாக நீர் அவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை தந்து அவர்கள் படிப்பிலையும் மேலோங்கி விளங்குவதற்கும், எமது ஊர் பிள்ளைகள் அனைவரும் படிப்பிலே கல்வியிலே சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்கள் பெற்றிடவும், மேலும் பல விதங்களிலும் கலைகளிலும் திறமைகளிலும் சிறந்து உயர்ந்து விளங்கி உலகிலே நற்பெயர் பெறுவதற்கும் உயர்வதற்கும் நீர் அவர்களுக்கு ஆசிரியரை தந்தருளும். நல்ல பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஞானத்தை தந்தருளும். எப்பொழுதும் செல்போன், எப்பொழுதும் டிவி, எப்பொழுதும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் என்றெல்லாம் வெயிலிலேயே மூழ்கியும் வீணாக்காமல், தங்களுடைய வாழ்க்கையை விரயமாக்காமல் ஞானத்தோடு தங்களுடைய அருமையான பொன்னான காலத்தை, நேரத்தை, தங்களுடைய வயதை மதித்து இந்த அருமையான வயதிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஞானத்தை கொடுத்திரலும் வழங்கியலும். அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ள விதத்திலே நல்ல முறையிலே அவர்கள் கொண்டு சென்று பெரிய பெரிய சாதனைகளை, பெரிய பெரிய காரியங்களை நிகழ்த்துமாறு ஞானத்தை வழங்கியலும். எங்கள் அன்பு தெய்வமே, எல்லோரையும் ஆசீர்வதித்தலும். எங்கள் ஊரை ஆசீர்வதித்தலும். எங்கள் பங்கு தந்தையை ஆசீர்வதித்தலும். எங்களோடு இருக்கின்ற மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும். எங்கள் ஊர் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும். எல்லோரையும் ஞானத்தில் சிறந்து விளங்க செய்தலும். எங்கள் ஊரை இன்றைய தினம் சிறப்பான விதத்திலே ஞானத்தால் அபிஷேகம் செய்தருளும். எல்லோரும் ஞானத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஒவ்வொருவரும் எல்லோரையும் விட மற்ற எல்லா ஊர் மக்களை விட மற்ற எல்லா மக்களை விட மிகுந்த அறிவுள்ளவர்களாக, மிகுந்த திறமையுள்ளவர்களாக, மிகுந்த ஞானிகளாக சிறந்து விளங்கும்படியாக ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பாக. அதன் காரணமாக எந்தவித குறையும் இல்லாமல், எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நிறை மகிழ்வோடு, நிறைந்த சமாதானத்தோடு, நலன்களோடு வாழ்கின்ற அருமையான அருளையும் ஆசிரியரையும் தந்தைகளை வழிநடத்தும்.